காலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலமா பார்த்தீங்கன்னா இந்த அரிமங்கலம் குப்பை கிடங்கு இன்னைக்கு இனத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. 50 ஆண்டு காலமா மக்களுக்கு சுகாதார கேடு மிகப்பெரிய மோசமான நிலையில பார்த்தீங்கன்னா இந்த குப்பை கிடங்கு பிரச்சனை இன்னைக்கு இனத்து வந்ததுல 50 ஆண்டு கால பிரச்சனை. இந்த 50 ஆண்டு கால பிரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளோட சுயநலத்துக்காகவும் அது தீர்க்கப்படாம இவ்வளவு காலம் கடந்தது பார்த்தீங்கன்னா ஊழல் ஆட்சிகள் நடந்ததுனாலதான். மாற்றி மாற்றி யார் நடந்தாலும் அது ஊழல் ஆட்சிகள் நடந்ததுனால்தான் இது இவ்வளவு தள்ளி போனது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இது இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 லட்சம் டன்னு மெட்ரிக் டன் இப்ப குப்பை இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க மறுசுழற்சி பண்றது ஒரு நாளைக்கு 850 டன் குப்பை இங்க வருது. மாநகராட்சியிலிருந்து வர்றது 850 டன் குப்பை. அப்ப இவங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? 1000 டன் கெப்பாசிட்டி தான் மறுசுழற்சி பண்றதுக்கான வசதி இருக்கு. அப்ப மீதி இருக்கிற குப்பை அப்படியே தான் இருக்கு. அது ஒரு கான்ட்ராக்ட் 40 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கான்ட்ராக்டுக்காரர் 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் அவருக்கு என்னன்னா அதை சலிச்சு அந்த குப்பையையும் பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணையும் கொண்டு அப்படியே வெளில எடுத்துட்டு போகணுங்கிறது கான்ட்ராக்ட். இப்ப இதுவரையிலையும் கான்ட்ராக்ட் கொடுத்தும் கூட ஒரு பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை. அதுல நீங்க இவங்க கான்ட்ராக்டிங் பேர்ல 40 கோடி அவங்க சலிச்சு குப்பையை எடுத்துட்டு போற 40 கோடி ஒரு ஃபண்டு இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாலும் இது மாற்று ஏற்கனவே ஒரு 45 கோடி கொடுத்து அது ஒண்ணுமே நடக்கல. அடுத்து 25 கோடி கொடுக்குறாங்க, அதுவும் நடக்கல. திருப்பி நீங்க ஒவ்வொரு தடவையும் நிதி ஒதுக்கி இது யார்கிட்ட போகுது, இந்த பணம் யார் எடுத்துட்டு போறாங்க கண்ணுக்கு தெரியாம அது போயிட்டு இருக்கு. இது வழிதாங்க. துவாகுடியில பாறைக்குழி கிட்டத்தட்ட 1100 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் அங்க வராது. இங்க எவ்வளவு மோசமா இருக்கு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் இது மூலியமா சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நெருக்கடியா வாழக்கூடிய இந்த பகுதி, மக்கள் அதிகம் வாழக்கூடிய இந்த பகுதியில இருக்க சுகாதார கேடை விட மண்ணுக்குள்ள 1000 அடி கீழே போற குப்பைக்கு அங்க எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. அந்த குப்பை எப்படியும் ஊடுருவாது. நீங்க நிலத்தடி நீர் பாதிக்கணும், பாதிக்காது. ஏன்னா பாறை சுத்தி பார்த்தீங்கன்னா பாறை இருக்கு. பாறையை தாண்டி எந்த பாறையை பொத்துக்கிட்டு இந்த குப்பை போய் எந்த நிலத்தடி நீரையும் பாதிக்க போறது இல்லை. அதனால இதுக்கு ஒரே தீர்வு இந்த குப்பையை பூரா அகற்றுவது மட்டும்தான். அப்ப இந்த குப்பை கிடங்குல இருக்க இந்த குப்பைகளை கொண்டு போய் கொட்டுறதுனால 2 தீர்வு ஒண்ணே வரும். அங்க மனித உயிர்களும் கால்நடைகளும் பாதிக்காம இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா இங்கே சுகாதார கேடு இல்லாமே இருக்கும், மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும்.